இப்போது கோபி சுதாகர்லாம் நாய்களை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட முந்தைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாய்னா பிடிக்கும், எப்படிப்பட்ட நாயாக இருந்தாலும் பிடிக்குங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டு இப்போ ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. நாயை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் நாயை வச்சு சம்பாதிக்கிறதுல என்ன போகிறீங்கன்னு தெரில. பட் ஆனால் இந்த முரளிதரன்றவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த ரோட்டில் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, இந்த உணவு கொடுக்குறாங்கல்ல நாய்களுக்கு, அவங்க மேலே வந்து வன்முறை வர அளவுக்கு அவர் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி தூண்டி விடுறாரு மக்களை. பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ அவங்க குடும்பத்துக்கு போய் ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், அதுக்காக இல்ல சார், அந்த மாதிரி எத்தனை ரெஸ்கியூக்கு போயிருக்கோம் சார். வெளிநாட்டு நாயை விற்கிறது, ஒரு நாயை வந்து 20,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, இது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய பிஸ்னஸ். இது எப்போ நடக்கும்? நல்லா நடக்கும். நம்ம நாட்டு நாயெல்லாம் அழிச்சிட்டாதான் இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கும். ஏன் வந்திருக்கோம்னா, முரளிதரன் சிவலிங்கம் அப்படின்னு கோட்டூர்புரத்தில் இருக்கிறவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து 22 ஆகஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாங்க ஸ்ட்ரே டாக்ஸ் பற்றி. அதில் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸ்ட்ரே டாக்ஸை வந்து வேக்சினேட் பண்ணணும், நியூட்ரு பண்ணணும், அதை எந்த இடத்துலேருந்து பிடிச்சாங்களோ அதே இடத்துல திரும்பி விடணும். ஃபீடிங் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபீடிங் வந்து கண்ணா பின்னான்னு பண்ணக்கூடாது பப்ளிக் பிளேஸில். அதுக்குன்னு மாநகராட்சி வந்து ஒரு இடத்த நியமிக்கணும், அந்த இடத்துல ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். ஆனால் இதுக்கு கம்ப்ளீட்டாக முரண்பாடாக கண்டெம்ப்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இந்த முரளிதரன் அப்படிங்கிறவர் வந்து எல்லா சோஷியல் மீடியா சேனலில், எல்லா டிவி சேனலில், நியூஸ் பேப்பரில் டாக்ஸை வந்து கில் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணணும், கருணை கொலை, ஃபீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்திகளை தப்பாக பரப்பிட்டு இருக்காரு. இதனால் எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு வாரமாக நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் நிறைய நாய்கள் எரிக்கப்பட்டிருக்கு, விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்கு. விமென் ஃபீடர்ஸ் யார் ஃபீட் பண்ணுறாங்களோ லேடிஸை வந்து நிறைய பேர் இதை சாக்கா வச்சுட்டு அவங்கள போய் துன்புறுத்துறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பூதாகாரமான ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக ஆயிருக்கு. அதனால் அவரோட செயல்களை வந்து ரிஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்களுக்கும் வந்து எந்த ஆசையும் இல்லை குழப்பம் நடக்கணும், சண்டை நடக்கணும்னு. பட் ஆனால் இந்த முரளிதரன்றவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த ரோட்டில் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, இந்த உணவு கொடுக்குறாங்கல்ல நாய்களுக்கு, அவங்க மேலே வந்து வன்முறை வர அளவுக்கு அவர் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி தூண்டி விடுறாரு மக்களை. அதனால் மக்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு சமரசமாக போயிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் வந்து இப்போ பெரிய தகராறாக போயிட்டுருக்கு. வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா டாக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுத்தே ஆகணும். அவங்க சாப்பாடு சாப்பிட்டாதான் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. சாப்பாடு இல்லைன்னா, இப்போ நம்மளுக்கே இப்போ வெயிலெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம், தண்ணி இல்லைன்னா என்ன, இங்கே எங்கேயுமே தண்ணி கூட இல்லை. அதை கூட வந்து இந்த விலங்கு நல ஆர்வலர் தான் ஃப்ரீயாக தண்ணி பவுல் எல்லாமே ரெடி பண்ணி அங்கங்கே அந்தந்த விலங்கு நல ஆர்வலர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் தண்ணி வைக்கிறோம். வேறு எங்கே போய் தண்ணி குடிக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஆல்ரெடி அவர் ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திருக்காரு, இன்கேர்ன்னு சொல்லிட்டு. அவர் நிறைய நாய் மாடெல்லாம் காப்பாற்றிருக்காரு. பல பேர்கிட்ட இந்த பாஸ்ட் அது ப்ரூஃபோடு இருக்குது எங்ககிட்ட. அதை நாங்கள் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறோம். சரியா? இப்போ திடீர்னு எப்படி அகெயின்ஸ்டாக மாறினாருன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அவர் மேலே எந்த ஒரு கோபமும் இதுவும்லாம் கிடையாது. அவர் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், பைத்தியம்னு சொல்லி நாங்கள் விட்டுருவோம். அதை பற்றி இல்லை. நல்லது செய்கிறவங்கள தடுக்கிறாரு, வன்முறையை தூண்டி விடுறாரு. இந்த ஃபீட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து போகிறவங்கலாம் வந்து கொலை மிரட்டல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த கொலை மிரட்டல் மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து ஃபீட் பண்ணுறவங்க 11 மணிக்கு மேலே நைட்டில் தான் ஃபீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பப்ளிக் மூவ்மெண்ட் கம்மியான பிறகு பப்ளிக் மூவ்மெண்ட்டு, குழந்தைங்க மூவ்மெண்ட்லாம் இல்லாத சமயத்தில் பண்ணும்போதே இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடக்குது. நீங்கள் பல செய்திகளில் பார்த்துருப்பீங்க இப்போது ஆஃப் லேட்டாக. ஸோ அதுக்கு சாப்பாடு போடுறது ஒரு பெரிய குத்தலாம் கிடையாது. நம்ம கவர்மெண்ட் லா படியே, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படியே நம்ம சாப்பாடு போடலாம். இன்னும் அவங்க வந்து நமக்கு ஃபீடிங் ஸ்பாட் வந்து கார்பரேஷன்லேருந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு பல அட்வொகேட் சொல்லியிருக்காங்க. இல்லை, தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு மெம்பர் ஸ்ருதி மேடமும் அதான் சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத வதந்திங்களை பரப்பிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இதை பார்த்துட்டு பல சேனல்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது கோபி சுதாகர்லாம் நாய்களை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட முந்தைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாய்னா பிடிக்கும், எப்படிப்பட்ட நாயாக இருந்தாலும் பிடிக்குங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டு இப்போ ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க.
நாயை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் நாயை வச்சு சம்பாதிக்கிறதுல என்ன போகிறீங்கன்னு தெரில. நாங்கள் நாயை வச்சு சம்பாதிக்கல. அடிப்பட்ட நாயை டெய்லி போய் நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம். ரோடாக போய் நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம். அடிப்பட்டு ஆசிட் ஊற்றுறாங்க, விஷம் வைக்கிறாங்க, கொல்றாங்க. இது வந்து நல்லது கிடையாது. இது நம்ம நாட்டுக்கு நல்லது கிடையாது. தமிழ்நாடு இப்படிப்பட்ட நாடு கிடையாது. இதுல ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாய்கள் அகற்றுறதுனால சரி, இப்போ நாய்கள் எல்லாத்தையும் ரோட்லேருந்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அதனால நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் குப்பை இருக்குது. அப்போ எலியோட பெருக்கம் அதிகமாகும், குரங்கோட பெருக்கம் அதிகமாகும், பன்னியோட பெருக்கம் அதிகமாகும். இதுக்கெல்லாம் நம்ம தடுப்பூசி போட முடியாது. தடுப்பூசி போட முடியாத இதுங்கெல்லாம் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்? மக்களுக்கு தான் பிளேக் வரும், காலரா வரும். இதுக்கான ப்ரூஃப் நிறைய இருக்குது. பாஸ்ட்டில் 35 மில்லியன் பீப்புள் செத்து போயிருக்காங்க. இந்த நாய்களை பிடிச்சிட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் நம்ம நாடு ஆளும்போது அவன் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அந்த டைமில் வந்து எல்லா நாயும் பிடிச்சிட்டு போகும்போது காலரால் செத்து போன மக்கள் அதிகம், பிளேகில் செத்து போன மக்கள் அதிகம், ரேபீஸில் செத்து போன மக்கள் அதிகம். அதுக்கு தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணி வேக்சினேஷன், ஸ்டெரிலைசேஷன், நியூட்ரிங் அண்ட் ரிலீஸ் அப்படின்னு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அதை அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டும் இதை வந்து ஆதரிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ அவங்க குடும்பத்துக்கு போய் ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், அதுக்காக இல்ல சார், அந்த மாதிரி எத்தனை ரெஸ்கியூக்கு போயிருக்கோம் சார். அந்த டாகையே பிடிச்சி நாங்க கார்பரேஷன்லயே கொடுத்துருக்கோம். அவங்களுக்கான ஹெல்ப் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம் சார். அதே மாதிரி அது இங்க சொல்லணும்னு எங்களுக்கு கிடையாதுங்க. எவ்வளவு ஃபேமிலிக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணிருக்கோம் சார். அவ்வளவு பைட் ஆகல. நீங்க சொல்ற அளவுக்கு, நீங்க கொடுக்கிற டேட்டா அளவுக்கு பைட்ஸ் ஆகல. நான் சொல்றேன் இருங்க. சார் அதுக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்கல சொல்லணும். எங்க இஷ்டம் தானே, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எங்க இஷ்டம் இல்ல சார். உங்களுக்கு பெட் ப்ரீடிங்னா என்னன்னு தெரியும்ல? நம்ம நாட்டு நாய் இல்லாம ஒரு ஹஸ்கியை வாங்குறது, இல்லைன்னா ஒரு ராட்வீலரை வாங்குறது, ஒரு டாபர்மேனை வாங்குறது, வெளிநாட்டு நாயை விற்கிறது. ஒரு நாயை வந்து 20,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, இது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய பிஸ்னஸ். இது எப்போ நடக்கும்? நல்லா நடக்கும். நம்ம நாட்டு நாயெல்லாம் அழிச்சிட்டாதான் இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கும். அதுதான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.